வெல்கம் டு கோலிவுட் மெயில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற பைங்கிலி. மலையாளம் மூவி தான் இது. தமிழ் டப்பிங்கிலும் இருக்குது. ரோமாஞ்சம் ஆவேசம் படம் எடுத்த டீம் கூட சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம சஜின் கோபுன்னு இருக்கார்ல, அவர் இதில் சுகுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. முகநூல்ல கவிதை எழுதுகிற டைப்பு. ஒரு நாள் இவரோட பைக்கை யாரோ திருடிட்டு போயிடுறாங்க. கடுப்பாகி அந்த திருடனை துரத்தும் போது எதிர்பாராத விதமாக ஒரு கொலை நடந்துடுது. சரி, ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சு இவரோட ஃப்ரெண்ட் ஐடியா படி, எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, நான் ஒரு லூசுன்னு போலி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற கட்டுப்பாடெல்லாம் பிடிக்காமல் ஓடி போகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அனுஸ்வரா ராஜன். இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது என்னென்ன குழப்பம் நடக்குங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. படத்தோட பாசிட்டிவாக பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ் என்னென்னா, வழக்கம் போல் சஜின் கோபோட ஆக்டிங் தான். அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த டைமிங் காமெடி சில இடங்களில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் சுகுவோட அப்பாவாக வர அபு சலீம் செம்ம யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவர் வர்ற சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பிஜிஎம் மற்றும் கேமரா ஒர்க் எல்லாமே ஒரு கலர்ஃபுல்லான ஃபீல் தருது. படத்தோட நெகட்டிவ்ஸ், ஆவேசம் ரோமாஞ்சம் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு வெறித்தனமான காமெடி இதில் மிஸ்ஸிங். பல இடங்களில் காமெடியை வலுக்காட்டாயமாக நம்ம மேலே திணிக்கிற மாதிரி ஃபீல் வருது. கதை எழுதின ஜித்து மாதவன் இந்த வாட்டி ஏனோ கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஹீரோயின் அனுஸ்வரா கேரக்டரும் சரியாக செட் ஆகாத மாதிரி ஒரு செயற்கைத்தனம் தான் தெரியுது. ஃபைனலாக பைங்கிலி ஒரு ஏவரேஜ் மூவி தான். ரொம்ப எதிர்பார்க்காம சும்மா டைம் பாஸுக்கு ஒரு மலையாள படம் பார்க்கணும்னா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5. மீண்டும் வேற படத்தோட மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பாய்.